மயிலாடுதுறை பல்லவராயன்பேட்டையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் விவசாயிகள் பெற்ற அனைத்து பயிர்க்கடன்களையும் முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி சனிக்கிழமை நடைபெற்ற மாநாட்டில் சிபிஐஎம் கட்சியின் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சாமி நடராஜன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். முன்னதாக மயிலாடுதுறையில் சிபிஐஎம் கட்சியின் மாவட்ட அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறியதாவது: கரூர் மாவட்டத்தில் 4 கோயில்களை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள 15 கிராமங்களில் 3084 ஏக்கர் நிலங்களை 3333 பேருக்கு 1963ஆம் ஆண்டு அன்றைய தமிழக அரசு இனாம் ஒழிப்புச் சட்டத்தின் அடிப்படையில் அங்கு சாகுபடி செய்து வந்த விவசாயிகள் குடியிருந்த மக்களுக்கு ரயத்துவாரி பட்டா வழங்கி அவர்கள் நில உடைமையாளர்களாக மாற்றப்பட்டுள்ளார்கள். இந்த நிலங்களை பத்திரப்பதிவு செய்வதற்கு எந்த தடையும் இல்லை என இந்து சமய அறநிலையத்துறை கடந்த 9ஆம் தேதி கடிதம் வழங்கியுள்ளது. அவ்வாறு வழங்கப்பட்ட இடங்களில் பல தலைமுறைகளாக சுமார் 10,000 குடும்பத்தினர் குடியிருந்தும் விவசாயம் செய்தும் வருகிறார்கள். இந்நிலையில் இந்த இடங்கள் கோயிலுக்கு சொந்தமானது என்றும் இதற்கு பட்டா கொடுத்தது தவறு என சிலர் தொடுத்த பொதுநல வழக்கு காரணமாக அந்த இடங்களை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் 0 மதிப்பீடு செய்து அவற்றை விற்பதற்கோ வாங்குவதற்கோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலங்கள் எந்த காலத்திலும் கோயில் பெயரில் இல்லை. ஆனால் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் வானதி சீனிவாசன் ஆகியோர் இந்து கோயில்களுக்கு சொந்தமான இந்த இடத்தை ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக அரசு தனியாருக்கு பட்டா வழங்கப் போவதாக நேற்று உண்மைக்கு புறம்பாக பேசியுள்ளார்கள். இந்த 4 கோயில்களைச் சுற்றியுள்ள 15 கிராமங்களில் வசிக்கும் பயனாளிகள் 3000 பேரும் இந்துக்கள்தான். இவர்கள் அனைவருக்கும் 1963ஆம் ஆண்டு இனாம் ஒழிப்புச் சட்டத்தின் மூலமாக பட்டா வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் பெயரில் பட்டா உண்டிதான் மாற்றப்படவில்லை. இந்த இடம் அவர்கள் அனுபவத்தில்தான் உள்ளது. எந்த ஆவணத்திலும் இது கோயில் இடம் என்று எந்த பதிவும் இல்லை. பாஜக தலைவர்கள் இவ்வாறு பொய்யான செய்தியை தெரிவிப்பது கண்டனத்திற்குரியது. காவிரி நதிநீர் பிரச்சினை தொடர்பாக உச்சநீதிமன்றம் 2018ஆம் ஆண்டு காவிரி ஆற்றில் வரக்கூடிய தண்ணீரை தடுப்பதற்கோ திசை மாற்றுவதற்கோ மின்சார திட்டம், சிறிய அணைக்கட்டுகள் கட்டுவது உள்பட எந்த திட்டங்களையும் கொண்டு வருவதற்கு எந்தவித அனுமதியும் இல்லை என 2018ஆம் ஆண்டு தீர்ப்பளித்துள்ளது. அந்த தீர்ப்பில் பெங்களூருவில் வசிக்கும் மக்களுடைய குடிநீர் தேவைக்காக 4.75 டிஎம்சி தண்ணீரும் ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே கர்நாடகா புதிய அணை கட்டுவதற்கு சட்டரீதியாக எந்த வாய்ப்பும் இல்லை. இருப்பினும் அவர்கள் அரசியல் காரணங்களுக்காக இவ்வாறு முயற்சிக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த பிரச்சினை தொடர்பாக தமிழக அரசு அனைத்து அரசியல் கட்சிகள், விவசாய சங்கங்களின் கூட்டத்தை கூட்டி தமிழ்நாட்டின் எதிர்ப்பை ஒருமித்த குரலாக காவிரி மேலாண்மை வாரியம், மேலாண்மை ஆணையம், நீர் ஒழுங்காற்றுக் குழு ஆகியவற்றில் முறையிட வேண்டும். தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டும். தமிழக முதல்வர் அனைத்து கட்சி தலைவர்களுடன் சென்று பிரதமரை சந்தித்து தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு வலியுறுத்தி மத்திய அரசாங்கத்திற்கு அழுத்தம் தர வேண்டும். கர்நாடக அரசு ஜூலை மாதம் வரை நமக்கு 42 டிஎம்சி தண்ணீர் தர வேண்டும். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை பொய்த்து போயுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் போதிய மழையில்லை என்பது யதார்த்தமாக இருந்த போதிலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி பற்றாக்குறை காலங்களில் எப்படி நீரை பகிர்ந்து கொள்வது, கர்நாடக அணைகளில் உள்ள தண்ணீரில் அளவை கணக்கிட்டு தமிழ்நாட்டினுடைய தேவையின் அடிப்படையில் பற்றாக்குறை காலத்தில் நீரை எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற உத்தரவும் உள்ளது. சில அரசியல் கட்சிகள் சொல்வது போல தமிழக முதல்வர் இதனை கர்நாடக முதலமைச்சரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பெற முடியாது. அதனை செயல்படுத்துவதற்காக உள்ள காவிரி மேலாண்மை ஆணையம், ஒழுங்காற்று குழுவிடம் முறையிட்டு நமது பங்கை பெற வேண்டும். மேகதாது அணை கட்டுவதற்கு எதிராக 2014, 2015, 2018 மற்றும் 2022 ஆகிய ஆண்டுகளில் அதிமுக, திமுக ஆட்சி காலங்களில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 16ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை அனைத்து கட்சிகளும் ஆதரித்தன. மேகதாது அணை கட்டுவதற்காக புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் ஒரு திருத்தத்தை கொடுத்தார். அந்த திருத்தத்தை அவர்கள் உடனே ஏற்றுக்கொண்டார்கள். விவசாயிகளை பொறுத்தவரை புதிய நடுவர் மன்றம் தேவையில்லை என்பதுதான் எங்களது நிலைப்பாடு. அப்படி ஒரு கோரிக்கை முன்வைப்பது தமிழ்நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். 2033ஆம் ஆண்டு வரை எந்த புதிய திட்டத்தையும் செயல்படுத்தக்கூடாது என உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு 2033ஆம் ஆண்டு வரை அமலில் இருக்கும். இதனை எதிர்த்து காவிரி நதியை பயன்படுத்தக்கூடிய தமிழ்நாடு, கர்நாடகா, பாண்டிச்சேரி, கேரளா ஆகிய 4 மாநிலங்களுமே மேல்முறையீடு வழக்குகளுக்கு போக முடியாது என்கிற நிலையில் புதிதாக நடுவர் மன்றம் தேவையில்லை என்றார். அப்போது தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாநில செயலாளர் துரைராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர். ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம். இந்த கரூர்ல சம்பந்தப்பட்ட 4 கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய
15 கிராமத்தில் 471 பட்டா சர்வே எண்ணில் இருக்கக்கூடிய இந்த பயனாளிகள் 3000 பேரும் ப்ராப்பர் இந்துக்கள், சாதாரண ஏழை எளிய மக்கள். 4 தலைமுறையாக இந்த இடத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இனாமொழிப்பு சட்டத்தின் மூலமாக இவர்களுக்கெல்லாம் பட்டா கொடுத்து அவர்கள் பேர்ல பட்டா ஒண்டி தான் மாறல, அவங்க தான் அனுபவத்தில் இருக்கிறாங்க. எந்த காலத்துல எந்த ரெக்கார்ட்லையும் இது கோயில் இடம் என்று எந்த ரெக்கார்டும் கிடையாது, எந்த பத்திரவு பதிவும் கிடையாது. ஸோ இப்படி நிலைமை இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாநில தலைவரும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவரும் இப்படி ஒரு பொய்யான தவறான செய்தியை சொல்வது மிகுந்த கண்டனத்துக்குரியது. எங்கள் அமைப்பின் சார்பில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடவடிக்கையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இல்லை மேகதாட்டு என்பது காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு அதுக்கான நதிநீர் பங்கீடு என்பது இறுதி தீர்ப்பெல்லாம் வந்தாச்சு. 2007 நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு கொடுத்தது. அதை எதிர்த்து கர்நாடக அரசாங்கம் உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்சநீதிமன்றத்தில் அனைத்து வழக்கையும் விசாரித்த உச்சநீதிமன்றம் 2018 இறுதி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஆண்டுக்கு 177.25 டிஎம்சி நமக்கு தண்ணி வரணும் மாத வாரியா. நீர் ஆண்டு என்பது ஜூனில் துவங்கி அடுத்த மே வரைக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் எவ்வளோ தண்ணி கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இந்த உத்தரவு உச்சநீதிமன்றத்தினுடைய 2018 உத்தரவு தெளிவாக இருக்குது. இந்த உத்தரவு அடுத்த 15 ஆண்டுகளுக்கு அமுல்ல இருக்கும். அப்படின்னா 2033 வரைக்கும் இது அமுல்ல இருக்கும். இதை எதிர்த்து காவிரி நதியை பயன்படுத்தக்கூடிய 4 மாநிலங்களும் மேல்முறையீட்டு வழக்குகளுக்கோ எந்த வழக்குக்கும் போக முடியாது. தமிழ்நாடு, கர்நாடகம், பாண்டிச்சேரி, கேரளா. அதிலே என்ன சொல்கிறாங்கன்னா மேல் பாசனம் மேல்படுகை மாநிலம், மேல்படுகை மாநிலம்னா கர்நாடகா, கீழ்ப்படுகை மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, இந்த மாநிலங்களினுடைய ஒப்புதல் இல்லாமல் காவிரி ஆற்றில் வரக்கூடிய தண்ணீரை தடுப்பதற்கோ திசை மாற்றுவதற்கோ வேறு ஒரு திட்டங்களை கொண்டு வருவதற்கோ, அதாவது மின்சார திட்டங்களையோ சிறிய அணைக்கட்டுகளையோ கட்டுவதற்கு எந்த விதமான அனுமதியும் இல்லை என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. உச்சநீதிமன்றமே சொல்லிட்டு 2018 2033 வரைக்கும் இதான் அமுல்ல இருக்கும். ஆனால் இதற்கு நேர் எதிராக உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம், இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அரசாங்கமும் சரி, இதற்கு முன்பாக எடியூரப்பா தலைமையில் இருந்த பிஜேபி அரசாங்கமும் சரி, மேகதாட்டில் அணை கட்டணும் அப்போது பிரச்சனையை கிளப்புறாங்க. முழுக்க முழுக்க கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் அதே போல் பாரதிய ஜனதா கட்சியும் அதற்கு முன்பு இருந்த ஜனதாதள கட்சியும் அந்த மாநிலத்தில் அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக அரசியலுக்காக மேகதாட்டு பிரச்சனையை எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய டி.கே. சிவக்குமார், அவருடைய சொந்த மாவட்டம் மேகதாட்டு பகுதி இருக்கக்கூடிய பகுதி, அவர் என்ன சொல்றாரு, மேகதாட்டு அணை கட்டுவது என்பது பெங்களூரில் இருக்கக்கூடிய மக்களுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்குங்கிறாரு. இது உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பில் தெளிவாக சொல்லிட்டாங்க. உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பில் பெங்களூரில் இருக்கக்கூடிய மக்களுடைய குடிநீர் தேவைக்காக 4.75 டிஎம்சி ஒதுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் காவிரி நடுவர் மன்றம் நமக்கு 192 டிஎம்சி இறுதி தீர்ப்பு 2007 கொடுக்கும்போது மேல்முறையீட்டு வழக்கு 2018 உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது உச்சநீதிமன்றம் பெங்களூரினுடைய குடிநீர் தேவைக்காக நாங்கள் உங்களுக்கு 14 டிஎம்சியை குறைக்கிறோம், குறைக்கப்பட்ட 14 டிஎம்சியில் 4.75 டிஎம்சி பெங்களூருக்கு கர்நாடகம் வழங்கணும், மீதி 10 உங்களுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் நிலத்தடி நீர் ஆதாரத்தின் மூலமாக நீங்கள் 10 டிஎம்சி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதான் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. அப்போ கர்நாடகா எந்த விதமான அணைக்கட்டுகளையோ புதிய திட்டங்களை கட்டுவதற்கு செய்வதற்கு சட்ட ரீதியாகவே வாய்ப்பு இல்லை. ஆனால் மீண்டும் மீண்டும் அங்கே ஒரு முயற்சியை பண்ணுறாங்க. கடந்த ஆட்சியில் சீதாராமையா முதலமைச்சராக இருக்கும்போது 9,000 கோடி ரூபா நிதியை ஒதுக்கி 1000 கோடி ரூபா உடனடியாக விடுவிச்சு அதுக்கான பணிகளை துவங்க போனாங்க. டீட்டெயில் ஒரு ஆய்வு அறிக்கையை தயார் பண்ணி அதை மத்திய அரசுக்கு அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணாங்க. மத்திய சுற்றுச்சூழல் துறை, வனத்துறை, அதே மாதிரி இந்த துறைகள் பூரா ஒப்புதல் கொடுத்தா தான் பண்ண முடியும். நிச்சயமாக மேகதாட்டில் அவங்களால அணை கட்ட முடியாது. மேகதாட்டில் அணை கட்டினா வனநிலங்கள் 33,000 ஏக்கர் நிலம் தேவைப்படும். 33,000 ஏக்கர் இந்திய வனத்துறை கர்நாடக அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா அந்த மாநில அரசாங்கம் 66,000 ஏக்கர் நிலத்தை ஒன்றிய வனத்துறைக்கு கொடுக்கணும். எனவே இது சட்ட ரீதியாகவே அவங்களால அணை கட்ட முடியாது. இருந்தாலும் தொடர்ந்து ஒரு பதட்டமான செய்தியை இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் வெளியிட்டு இருக்காரு. வன்மையை கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் உடனடியாக இந்த பிரச்சனை சம்பந்தமாக விவாதிப்பதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகள், அனைத்து விவசாய சங்கங்களை சேர்ந்த கூட்டத்தை நடத்தி தமிழ்நாட்டினுடைய எதிர்ப்பை ஒருமித்த குரலாக பண்ணணும். நம்ம காவிரி மேலாண்மை ஆணையம், நீர் ஒழுங்காற்று குழு, இதில் நம்ம முறையிடணும். தேவை ஏற்பட்டால் உச்சநீதிமன்றத்தை நாடணும். ஒன்றிய அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும்.
தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி ஒரு ஏகபோக தீர்மானத்தை நிறைவேற்றி அதை தீர்மானத்தை அனைத்து கட்சி தலைவர்களோடு சென்று மாநில முதலமைச்சர் ஒன்றிய பிரதமரை சந்தித்து ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துவது தமிழகத்தினுடைய உரிமையை பாதுகாப்பதற்கு பயன்படும் நாங்கள் நினைக்கிறோம். இல்லை, நம்மளுக்கு வரக்கூடிய தண்ணீர் ஜூன் மாதம் 9.11 டிஎம்சி வரணும். அதே மாதிரி ஜூலை மாதம்லாம் சேர்த்திங்கன்னா 42 டிஎம்சி வரைக்கும் தண்ணி வரணும். இப்போ இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை எல்லா இடத்துலையும் பொய்த்து போயிருக்குது. இப்போ தான் சில மாநிலங்களில் பெய்ய ஆரம்பிச்சிருக்குது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் போதிய மழை இல்லைங்கிறது ஒரு யதார்த்தமாக இருந்தாலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. பற்றாக்குறை காலங்களில் எப்படி நீரை பகிர்ந்து கொள்வது, கர்நாடக அணைகளில் இருக்கக்கூடிய தண்ணீரினுடைய அளவை கணக்கில் எடுத்துக்கிட்டு தமிழகத்தினுடைய தேவை என்னங்கிற அடிப்படையில் இந்த பற்றாக்குறை காலத்தில் எப்படி பகிர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது உத்தரவு இருக்குது. இதை செயல்படுத்தக்கூடிய ஆள் யாருன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் சொல்வதை போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு போய் கர்நாடக முதலமைச்சர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தி வாங்க முடியாது. இதுக்கு தான் ட்ரிபியூனல் அமைக்கப்பட்டு தீர்ப்பு வந்தாச்சு. அந்த தீர்ப்பை செயல்படுத்துவதற்கு மானிட்டர் பண்ணுவதற்கு காவிரி மேலாண்மை ஆணையமும் ஒழுங்காற்று குழுவும் இருக்குது. அங்கே தான் முறையிடணும். அங்கே முறையிட்டு தான் நமக்கு உரிய பங்கை பெறணும். அந்த வேலையை மாநில அரசாங்கம் செய்யணும். அவங்க மாநில அரசாங்கம் கடிதம் அனுப்பியிருக்காங்க. தேவை ஏற்பட்டால் உடனடியாக அந்த கூட்டத்தை சொல்லி ஆணைய கூட்ட நிர்பந்தித்து அந்த கூட்டத்தின் மூலமாக உத்தரவை பெற்று தண்ணீரை திறக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்.